அன்பு நேயர்களுக்கு என் இனிய கனிவான வணக்கங்கள். கடகம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லோரையும் காக்கும் அந்த 30 முக்கோடி தேவர்களுக்கும் மேலான அந்த சிவகுமாரன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. நல்லதே நடக்கும். உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலத்தோட என்னைக்குமே வாழ மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இந்த உலகத்துல இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அத பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே ஓடிப்போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னத குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்க அம்மா, நீங்க வேற, எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்தா, நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க, அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறையப் போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது. ரொம்ப நாளா திருமணமாகாதவங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல வரன் அமைந்து திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. குறிப்பா இந்த பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து தானா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்கள மதிச்சு உங்ககிட்ட பேசப் போறாங்க. பொதுவா இந்த புத்தாண்டு மற்றும் பிறந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா, அந்த உறுதிமொழிய கடைசி வரைக்கும் நிறைவேத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒண்ணுங்க. காலத்தின்பால் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றது அரசியல்வாதிகள் தேர்தல்ல தோற்றதுக்கு அப்புறமா சொல்ற ஒரு வாசகம். ஆனா 2026ஆம் ஆண்டுல நீங்க யாரும் நான் இன்னைக்கு மாறப் போறேன் அப்படின்னு வெற்று உறுதிமொழிகள எடுக்க வேண்டாம். ஏன்னா மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு பெரிய காம்போவே வராதுங்க. அதுக்கு பதிலா உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி ரொம்ப பிராக்டிகலா, அதாவது நடைமுறை ரீதியா நீங்க சிந்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான திட்டம் தீட்டுங்க. ஒரு புது பைக் வாங்கறது, அல்லது பிள்ளைகள் நீட் தேர்வுல தேர்ச்சி பெறச் செய்றது, குடும்பத்தை கௌரவமா நடத்துறது, ஒரு கார் வாங்கறது, திருமணம், குழந்தை பாக்கியம், அல்லது ஒரு புது தொழில் தொடங்கறது போன்ற உங்களோட கனவுகள மட்டும் முடிவு செய்யுங்க. ஆனா, நான் மாறுகிறேன் அப்படின்னு மட்டும் நீங்க வீணான கனவு காணாதீங்க. ஏன்னா, அது பெரும்பாலும் தோல்வியில தான் முடியுங்க. இனிமே நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது கூட வேஸ்ட் தாங்க. 2026ஆம் ஆண்டுல கடகம் ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்த அடையப் போறாங்க. இவங்க மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஜொலிக்கப் போறாங்க. நல்லவங்க எல்லாரும் இவங்க பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. இவங்களோட வளர்ச்சிய பார்த்துட்டு எதிரிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழி பிதுங்கி போய் நிப்பாங்க. குறிப்பா அரசாங்கம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலமா இருக்கப் போகுதுங்க. முருணை மரத்த நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முறிக்கிறீங்களோ, அது அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோலதாங்க,
கடகம் ராசிக்காரங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா கடகம் ராசி வளர்ந்தா அது தனக்கு பயனா இருக்கணும் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதனால கடகம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக இல்லாம உங்களுக்காக ஒரு வியூகம் வகுக்க வேண்டுங்க. உங்களால முடியாது அப்படின்னு நெனச்ச விஷயங்கள பத்தி யோசிக்காம தைரியமா களத்துல இறங்குங்க. குடும்பத்திலயோ அல்லது வெளியிலயோ உங்களுக்கு எதிரா யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துங்க. அரசாங்கம் சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் ரீதியா பெரிய அந்தஸ்து ஏற்படும். கடகம் ராசி ஒரு மாபெரும் சக்தியாக இந்த வருடம் உருவெடுக்கும். பண விஷயங்கள்ல இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாயிருக்கும். உறவுகளும் மேம்படும். ஆனா ஒண்ணுங்க, உங்க உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதேபோல உங்க பணக்கணக்குகளை நீங்களே நேரடியா பாருங்க. அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க. சமூகத்துல பாராட்டுக்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி கைகூடும். திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க. மனசு உடைஞ்சு ரொம்ப விரக்தியில இருக்கிற கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு தென்றல் காட்டு வீசுற மாதிரி இதமா இருக்குங்க. முக்கியமா அந்த அஷ்டம சனி விலகறதுனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப், அதாவது நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். உங்கள விட்டு விலகி போனவங்க கூட இப்போ உங்கள தேடி வருவாங்க. ஆனா உங்கள ஒரு காலத்துல கஷ்டப்படுத்தி தள்ளி விட்டவங்கள நீங்க திரும்பி பார்க்க கூடாதுங்க. சுப செலவுகள், அதாவது சுப விரயம் ஏற்படும். அதேபோல ஆள் பார்த்து பேசுங்க. ஆள் பார்த்து செலவு பண்ணுங்க. எல்லாரையும் அப்படியே நம்பிட வேண்டாம். ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, பழகும்போதும் சரி, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கடகம் ராசிக்காரங்க ஒரு புத்தம் புதிய உலகத்த பார்க்க போறாங்க. அதிகப்படியான கோபம், கெஞ்சுதல், கொஞ்சுதல், அதீத நம்பிக்கை போன்ற பழைய விஷயங்கள மனசுல இருந்து டெலீட் செஞ்சுட்டு, உங்கள பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு புதிய பிம்பத்த நீங்க உருவாக்கணும். இதுவரைக்கும் யாருமே உங்கள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா, இந்த வருஷம் கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் புரியாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வ இறைவன் உங்களுக்கு கொடுக்கப் போரு. கல்யாண வாழ்க்கை, காதல், குழந்தை பாக்கியம், இது எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்ல எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கென ஒரு தனி இடத்த நீங்க பிடிப்பீங்க. மே மாசத்துக்கு பிறகு நீங்க தாங்க ராஜா. ஜூன் மற்றும் ஜூலை மாசங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கப் போகுது. உங்க வாழ்க்கையே சூப்பரா மாறப்போகுது. இந்த வருஷத்துல நீங்க தான் ஒரு செலிபிரிட்டியா, அதாவது ஒரு முக்கியமான நபரா இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது. முன்னாடி உங்கள உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் நீங்க தான் வேணும் அப்படின்னு இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்க உறவினர்கள் உங்கள ரொம்ப மதிக்கப் போறாங்க. அடுத்தவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் போட்டு முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைவீங்க. குறி தப்பாத அம்பு போல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. உங்க தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கடகம் ராசி. நம்ம கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள். நம்ம கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, குளுமை தரும் சந்திர பகவான். இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். இவங்க எல்லாரும் நல்ல நட்பு ராசிகளா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க எப்பவுமே ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்களா இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்குங்க. முயற்சி செஞ்சா நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு இவங்க முழுசா நம்புவாங்க. சொந்த வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அத வெளியில காட்டிக்காம
அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. கவலைகள எப்பவுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, வெளியில சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பு உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாசம் நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கப் போகுதுங்க. இதுநாள் வரைக்கும் மந்தமா இருந்த, சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வேகம் எடுக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். உங்களோட வாக்கு நாணயம், அதாவது சொன்ன சொல்லை காப்பாத்துற அந்த தன்மை இப்போ அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும். ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்கள பத்தி தேவையில்லாத பேச்சுகள பேசாம இருக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமா நீங்க ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா, நீங்க போடுற அந்த உழைப்புக்கு ஏத்த லாபமும் பலனும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். தொழில்ல உங்களுடைய நேரடி கவனம் கண்டிப்பா இருக்கணும். பணத்தேவை வரும்போது அந்த பணம் தக்க சமயத்துல உங்க கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா எதையும் செய்யறது நல்லதுங்க. ஏன்னா, சின்ன சின்ன அலைச்சல்கள், வேலைப்பளு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, கடைசியில உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இப்போ காணாம போக போகுது. 2 பேருமே ரொம்ப ஒற்றுமையா வாழப் போறீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறும். உங்களுடைய எண்ணெண்ணம் எப்படியோ அது போலவே உங்க வாழ்க்கையில இந்த மாசம் நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இனி இடமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும்னா, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு காரியத்த செய்யும்போதும் சரி, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவுக்கு வரும். ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க ஆன்மீக பயணம் அல்லது புண்ணிய யாத்திரை போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குறிப்பா தாய்மாமன் வழி உறவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கடகம் ராசி பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துற முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமைக்கான சரியான அங்கீகாரமும் பாராட்டும் இந்த மாசம் கிடைக்கும். மேலிடத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமான செய்திகள் வரும். அரசியல் துறையில இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சிய பாப்பீங்க. வருமானம் நல்லா இருக்கும். அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் கூடும். தொண்டர்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். புது வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்கள் மட்டும் கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருப்பாங்க. மொத்தத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மற்றும் இந்த மாதம் ஒரு பொற்காலமா அமையப் போகுது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.